அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு ராபி கிச்சனில் ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரான்னா தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரான்னா தான் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு. இது பார்க்கையில் வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்க்கையில் லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். அதோட கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை, முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பெருங்காயத்தூள், இப்போ இதோட கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். மெயினாக இதில் சர்க்கரை தான் போடணும். சர்க்கரை போட்டால் தான் அந்த லெமனோட ஃப்ளேவரை உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லெமன் ஊற்றிடலாம். அப்புறம் தேங்காய், துருவின தேங்காய். இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் சாதத்தை வடிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே கொட்டி பரட்டிட வேண்டியதான். ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கும் இது சூப்பராக நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் டக்குன்னு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தோட கலரில் இருக்கும். இப்போ கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் அப்படியே போட்டு பரட்டிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு கிளறுங்க, இல்லாட்டா சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ சித்ரான்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சித்ரான்னா ரெடி. பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.